வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நுண்ணறிவு. ஒரு அரசன் சேவகன் 2 பேரும் குதிரையில வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. அரசனுக்கு தாகம் எடுத்தது. தண்ணீர் எங்க கிடைக்கும்னு பார்த்தாங்க. பக்கத்துல வீடுக எதுவும் இல்ல. கொஞ்ச தூரத்துல வேலியில ஒரு வெள்ளரி பழம் தெரிஞ்சது. அதோ ஒரு வெள்ளரி பழம் தெரியுது, அதையாவது பறிச்சு சாப்பிடலான்னா மன்னன். இதோ பறிச்சுக்கிட்டு வாரேன்னு புறப்பட்டான் சேவகன். அது வெள்ளரி பழம் இல்ல அப்படின்னு ஒரு குரல். யார் அதுன்னு அவங்க 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. ஒரு பார்வை இல்லாத பிச்சைக்காரன் பக்கத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தான். அவன் தான் அப்படி குரல் கொடுத்தது. அரசன் பார்த்தான். இவனுக்கோ பார்வை இல்லை. இவனுக்கு எப்படி அது வெள்ளரி பழமா இல்லையாங்கிறது தெரியும்? நீ போய் பறிச்சுக்கிட்டு வா, இவன் ஏதோ தெரியாம சொல்றான்னா. சேவகன் போய் பறிச்சுக்கிட்டு வந்தான். மன்னன் அதை வாங்கி சாப்பிட்டான். வாயில வைக்க முடியல, ஒரே கசப்பு. அவனுக்கு ஆச்சரியம். பிச்சைக்காரங்கிட்ட கேட்டான், அது எப்படி இது வெள்ளரி பழம் இல்லைங்கிறது உனக்கு தெரிஞ்சதுன்னா? அவன் சொன்னான், ஐயா, இது 4 பேர் வந்து போற இடம். அது வெள்ளரி பழமா இருந்திருந்தா வர்றவங்க இவ்வளவு காலம் அதை விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அது வெள்ளரி பழமா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன் அப்படின்னா. அடுத்தபடியா தண்ணீருக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சான் மன்னன். சேவகன் சொன்னான், அரசே, இங்கே இருந்து 4 பக்கமும் சால போகுது. நான் இப்படியே கிழக்கே போற இந்த பாதை வழியா போய் பாக்குறேன். அங்கே ஏதாவது நீர்நிலைகள் இருக்கும், தண்ணீர் எடுத்துட்டு வர்றேன்னு புறப்பட்டான். இப்பவும் அந்த பார்வை இல்லாத பிச்சைக்காரன் சொன்னான், ஐயா, கிழக்கே போனீங்கன்னா தண்ணீர் கிடைக்காது, தெற்கே போற பாதையில போனீங்கன்னா தண்ணீர் கிடைக்கும்னா. அவன் சொன்ன மாதிரியே தெற்கே கொஞ்ச தூரம் போனா ஒரு பெரிய குளம். இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டான் மன்னன். ஐயா, எனக்கு பாருங்க, உடம்புல சட்டை இல்ல. தெற்க இருந்து வருகிற காத்து குளிர்ச்சியா இருந்தது, அதனாலதான் அங்க தண்ணீர் இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னா. அரசன் பார்த்தான். இப்படிப்பட்ட ஒரு ஆள் அரண்மனையிலேயே எப்பவும் இருந்தா ரொம்ப உபயோகப்படுவான்னு நினைச்சான். அப்படியே அவனை தூக்கி குதிரையிலே வச்சு அரண்மனைக்கு கொண்டுகிட்டு போயிட்டான். தினமும் ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம் அவனுக்கு கொடுக்கும்படியா உத்தரவு போட்டுட்டான் அரசன். அப்படியே நடந்தது. அந்த அரண்மனைக்கு ஒரு நாள் ஒரு வைர வியாபாரி வந்தான். மன்னன் அவன் கொண்டு வந்த வைரத்தை எல்லாம் வாங்கி இவன்கிட்ட கொடுத்து சோதிக்க சொன்னான். இவன் வாங்கி கையாலேயே சோதிச்சு பார்த்து அதையெல்லாம் 2 பிரிவா பிரிச்சு வச்சுட்டான். இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் வைரம், வலது பக்கம் இருக்கிறதெல்லாம் கண்ணாடிக்கல் அப்படின்னா. எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் மன்னன். ஒவ்வொரு கல்லையும் எடுத்து கையில மூடி வச்சிருந்து பார்த்தேன். நம்ம உடம்பு சூடு கல்லில ஏறிச்சுன்னா அது வைரம், ஏறலைன்னா அது கண்ணாடி. அப்படிதான் அதை கண்டுபிடிச்சேன்னா. அரசனுக்கு ஆச்சரியம். சரி, இன்னையில இருந்து இவனுக்கு தினமும் ஒரு பொட்டலம் தயிர் சாதமும் கொடுங்கன்னு உத்தரவு போட்டான். அப்படியே நடந்தது. ஒரு நாள் மன்னன் அவன்கிட்ட கேட்டான், என்ன எல்லோரும் பிச்சைக்கார ராஜாங்கிறாங்களேன்னா. அது உண்மைதான், நீ நிஜமாவே அப்படிதான் இருக்கணும்னா இவன். எப்படி சொல்றன்னா மன்னன், நீ நிஜமாவே பரம்பரை ராஜவம்சமா இருந்திருந்தா ஆரம்பத்துல அது வெள்ளரி பழம் இல்லைன்னு சொன்னப்பவே என் திறமையை பாராட்டி உன் களத்துல உள்ள மணிமாலைய கலட்டி பரிசா கொடுத்திருப்ப. அது மட்டும் இல்ல, ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம், ஒரு பொட்டலம் தயிர் சாதம், இப்படி எந்த ராஜாவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த ராஜா உண்மைய சொன்னான். ஐயா, நான் பரம்பரை ராஜா இல்ல, உன்ன மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவதான். இந்த நாட்டு வழக்கப்படி அரண்மனை யானை என் கழுத்துல மாலைய போட்டுட்டது, அதனால ராஜாவாயிட்டேன், அவ்வளவுதான். பார்வை இல்லைனாலும் நுண்ணறிவு எந்த அளவுக்கு பார்வையா பயன்படுங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. குடும்பத்திலேயும் இந்த நுண்ணறிவு உபயோகப்படும். பெட்டியில 10 ரூபாய் பணம் இருந்தது. திடீர்னு 5 ரூபாய் காணாம போயிட்டது. மீதி 5 ரூபாய் மட்டும் இருந்தது. நம்ம பையன்தான் எடுத்திருப்பான்னாங்க அம்மா. நிச்சயமா இது நம்ம பையன் வேலையா இருக்காது, அவன் எடுத்திருக்க மாட்டான்னார் அப்பா. எப்படி சொல்றீங்கன்னாங்க அம்மா. அவனா இருந்திருந்தா பெட்டியில மிச்சம் வச்சிருக்க மாட்டான் அப்படின்னார் அப்பா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.